ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சுட்டும் விழி சுடரே சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம மகேஷோட பிறந்த நாளுக்கு தான் நம்ம சண்முகம் ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே வந்திருப்பாங்க. அதே சமயம் நம்ம பார்வதியோட ரூமுக்கு மகேஷுமே நம்ம சுடர் அதுக்கப்புறம் தருண் இவங்க 2 பேரையுமே கூட்டிகிட்டு போயிருந்திருப்பாங்க. அதே சமயம் நம்ம பார்வதி வந்து அவங்க கைப்பட டைரியில் தன்னோட சாவுக்கு கர்ணா தான் காரணம், அவனோட கெட்ட எண்ணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரியில் வந்து எழுதி அவங்க மனசில் உள்ளது எல்லாத்தையுமே எழுதி வச்சுருப்பாங்க. அதே சமயம் அவங்க சாவுக்கு இந்த கருணா தான், இந்த மோசமான கருணா தான் காரணம் அப்படின்றதையுமே அதில் தெளிவாக எழுதி வச்சுருப்பாங்க. இப்போது அதையுமே நம்ம சுடரெல்லாம் படிக்கலை, ஒரே ஒரு பேஜில் இருக்கிறத மட்டும் படித்தாங்க. அதுக்கப்புறம் அந்த வேலைக்கார அம்மா வந்துட்டாங்க. அதனால் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அவங்க எல்லாருமே கீழே போயிட்டாங்க. கேக் கட்டிங்கெல்லாம் முடியுது. அதுக்கப்புறம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சொந்தக்காரங்களையுமே சாப்பிட கூப்பிட்றாங்க. ஸ்வேதா, கர்ணா இவங்க எல்லாருமே இங்கே சாப்பாடு வகை வகையாக செஞ்சுருக்காங்க. இப்போ சண்முகத்தோட ஒய்ஃபு சரளா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஏய் தருணு, என்னடா இம்புட்டு வகையான சாப்பாடு செஞ்சுருக்காங்க, நம்ம மாதமெல்லாம் பார்த்தா கூட இந்த மாதிரியெல்லாம் வகை வகையாக சமைச்சு சாப்பிட மாட்டோம்ல, நல்லா பணக்காரவங்க, அதனால் நினச்சது எல்லாமே ஆக்கி சாப்பிட்றாங்க. இல்லை இப்படி பிறந்த நாள் கொண்டாடணும்னு தியாக்குமே ஆசை. தியாவோட பிறந்த நாளை என்னைக்காவது ஒரு நாள் இப்படி கொண்டாட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது தருண், உங்கள் 2 பேரோட பிறந்த நாளையுமே கிராண்டாக பண்ணணும்னு. ஆனால் எங்கே உன் அப்பா சொல்கிற பேச்சு எங்கே கேட்குறாரு, அவங்க தங்கச்சியை வெளியே எடுக்கணும், அதுதான் அவங்களோட முக்கியமான வேலையாக போய்கிட்டு இருக்கு, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம தருண் இருந்துட்டு, அம்மா சாப்பிடுமா, அதாவது பசி ஆற்றுறதுக்கு சாப்பாடு இருக்குல்ல, அதே போதுமா, கடவுள் கொடுத்ததை நம்ம வச்சு பொழைச்சிக்கணும், தேவையில்லாமல் அதாவது இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டா ஒன்றுமே இல்லாமல் போயிடும்ன்ற மாதிரி சொல்லுவாங்க பழமொழி. உனக்கு தெரியுமாம்மா, நான் புக்ஸில் கூட படிச்சிருக்கேன். என்னடா உன் அப்பாவோட நீ மேலானவன்டா, உன் அப்பாவுக்கு கரெக்டாக இணையாக இருக்கடா நீ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சார்லாம் வந்து அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு சின்ன சின்ன கேம்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க. அதாவது நம்ம மகேஷ் வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்லுவாங்க, அப்பா ப்ளீஸ்மா, நான் எல்லாருமே நம்ம ஜாலியாக விளையாடலாமா இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரிடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் வைக்கிறாங்க. எல்லாருமே சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே அதில் வந்து கலந்துக்கிறாங்க. இப்போது கடைசியாக நம்ம சுடரோட அப்பா வெற்றி தான், இவங்க 2 பேர் தான் கடைசியில் அவுட் ஆகாமல் விளையாடிருக்காங்க. இப்போ நம்ம சுடர் வந்து வின் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம வெற்றி விட்டு கொடுத்துட்றாரு. நம்ம சுடர் வின் பண்ணிடுறாங்க. அவ்வளோ ஒரு சந்தோஷம் நம்ம சுடருக்கு. அந்த சந்தோஷத்தை பார்க்குறப்போ இங்கே வெற்றிக்கு ஏதோ ஒரு உள் மனசில் அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்குது. சுடரை பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்குது அவங்களுக்கு, ஏன்னா பெத்த பிள்ளை மாதிரி ஒரு உணர்வு வருது நம்ம வெற்றிக்கு. இப்போது இங்கே சுடர்கிட்ட, என்ன சுடர் என்னை தோக்கடிச்சிட்டல நீ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்கவும், நான் தோக்கடிக்கணும்னு நினைக்கல, நான் ஜெயிக்கணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டும் ஒன்று தானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் நிற்கவும், இப்போது வெற்றியோட ஃப்ரெண்டு இருந்துட்டு, என்ன வெற்றி நீயா அவுட் ஆன மாதிரி தெரியலையே, இது அந்த பொண்ணு வின் பண்ணணுன்றதுக்காக விட்டு கொடுத்த மாதிரி இருக்குது, என்னமோ தெரியல, அவளோட சந்தோஷத்துக்காக நான் இப்படி பண்ணணும்னு தோணுச்சு, அதான் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே இங்கே, என்ன அந்த பொண்ணு உனக்கு ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னன்னு தெரியல, இதுக்கு முன்னாடி 2-3 டைம் அந்த பொண்ணுக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன், அந்த பொண்ணை பார்த்தா எனக்கு பெத்த குழந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது, என்னவோ எனக்கு தூரத்தை சொந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம சுடர் இருந்துட்டு, மகேஷ் எங்களுக்கு டைம் ஆகிடுச்சி, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம தியா இருந்துட்டு, சுடர் இரு, அப்பா வரேன்னு சொல்லியிருக்காரு, இன்னுமே வரவே இல்லை, அம்மா என்னம்மா அப்பா இன்னுமே வரல அப்படின்னு சொல்லிட்டு, இருடி ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகத்துக்கு ஃபோன் பண்ணுறதுக்காக ஃபோனை எடுக்கவும், அப்போ தான் சண்முகம் வந்து நிற்கிறாரு. அதே சமயம் நம்ம மகேஷ்க்கு ஒரு சின்னதாக கிஃப்ட்டுமே வாங்கிட்டு வந்திருக்காங்க. உடனே அந்த கிஃப்ட்டை வந்து எங்கள் மகேஷ்கிட்ட கொடுக்கவும் ஸ்வேதாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. என்ன இவங்க தான் டைலராக இருக்கும் போல், இந்த மாதிரி குடும்பத்துக்கிட்டலாம் எதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறான்னு தெரியல இந்த மகேஷ், இருக்கட்டும் அவனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்வேதா மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம மகேஷுமே ரொம்பவே சந்தோஷமாக அந்த கிஃப்ட்டை வந்து பிரித்து பார்க்குறாங்க. அங்கிள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அங்கிள், இந்த வாட்சை நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஸ்வேதா இருந்துட்டு, என்ன மகேஷ் இந்த வாட்செலாம் நீ பார்த்ததே இல்லையா முன்ன பின்ன, இதுக்கு போய் இப்படி சந்தோஷப்படுற? ஆமாம் ஸ்வேதாம்மா, என் பார்த்ததில்லைன்றது இல்லை, அதாவது நான்
ஆசைப்பட்டது எல்லாமே என் அப்பா வாங்கி கொடுக்குறாரு. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு வாட்ச் அப்பாவை வாங்கி கொடுக்க சொல்லணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளாகவே நினச்சிக்கிட்டு இருந்தேன். இந்த அங்கிள் நான் நினச்ச மாதிரி ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வாட்ச் வாங்கிட்டு வந்திருந்தாரா, அதான் எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சண்முகமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம சண்முகம் இருந்துட்டு கருணா கிட்ட நல்லா இருக்கீங்களா சார் அப்படின்னு சொல்லி கேட்கவும், நல்லா இருக்கேன்ப்பா, நீ கூட ஏதோ ஃபைனான்ஸ் கம்பெனியில் வேலை வேணும்னு சொல்லி கேட்டிருந்தில்லப்பா, உனக்கான ஒரு வேலை இருக்குது, நீ செய்றியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக சார், பார்ட் டைம் ஜாப்பாக பார்த்துக்கிறேன், நான் டெய்லரிங் வேலை தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா இருந்துட்டு, என்னங்க நீங்கள் எதுக்காக இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் வேலை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே சண்முகத்துக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. வெற்றிக்குமே பயங்கர டென்ஷன் ஆகுது. எதுக்காக இவங்க இப்படி பேசுகிறாங்க, அதாவது வேலை இல்லாதவங்களுக்கு ஏதோ ஒரு வேலை போட்டு கொடுக்க வேண்டியது தான், ஒழுங்காக வேலையை செஞ்சால் போதாதா, அவங்க பணக்காரவங்களா இல்லை ஏழையான்னு சொல்லிட்டு பாகுபாடு பார்க்கணுமா என்ன அப்படிங்கிற மாதிரி வெற்றி வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. இப்போது இங்கே கருணா இருந்துட்டு, ஸ்வேதா நீ அமைதியாரி, இவர் நல்லா கணக்கு பார்ப்பாருன்னு பார்க்குறேன், அவரோட பேக்ரவுண்ட் என்னன்னு பார்க்கக்கூடாது, அவங்க நம்மக்கிட்ட நல்லா வேலை பார்க்குறாங்களா அது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி எப்படி என்ன வேலை எப்படியெல்லாம் பார்க்கணும் அப்படின்றத நான் நாளைக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறேன், உங்களுக்கு அதாவது என் ஃபோன் நம்பரை மட்டும் நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சண்முகத்துக்கிட்ட கருணா ஃபோன் நம்பர் கொடுக்குறாங்க. வெற்றி உன் நம்பரையுமே கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இல்லை என்னால் உங்ககிட்ட நம்பர் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக பண்ணுறாங்க. ஏன்னா இப்போது நம்ம சண்முகம் வந்து அபியோட அண்ணன் அப்படின்ற விஷயம் இங்கே வெற்றிக்கு தெரியும், ஆனால் இந்த கருணாவுக்கு தெரியாது. அதனால் இங்கே சண்முகத்தை பார்த்ததுமே வெற்றி முகத்தை திருப்பிக்கிறாரு. சரிங்க நீங்கள் நாளைக்கு எனக்கு கால் பண்ணுங்கள், நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நாங்கள் எல்லாருமே கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே வீட்டுக்கு போயிடுறாங்க. நம்ம தருண் இருந்துட்டு, சுடர் மகேஷோட வீடு ரொம்ப நல்லா இருந்ததில்ல, ரொம்ப சூப்பராக பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கள்ல அப்படின்னு சொல்லவும், உடனே தியா இருந்துட்டு, ஆமாம் தருண், ரொம்ப பிரம்மாண்டமாக அந்த ஃபங்க்ஷனை நடத்தியிருந்தாங்க அப்பா, இதே மாதிரி எனக்கும் பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுவீங்களாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே சரளா எங்கள் சண்முகத்தை பார்த்து நக்கலாக பேசுகிறாங்க. ஆமாம், உன் அப்பன் அடுத்த ஜென்மத்தில் தான் பண்ணணும், சரளா குழந்தைங்க முன்னாடி இப்படி பேசாதுன்னு எத்தனை நாள் சொல்லியிருக்கேன், பின்ன நீங்கள் அவள் கேட்டதும் வர பர்த்டேக்கே நீங்கள் அப்படி செலிப்ரேஷன் பெருசாக பண்ணிடுவீங்களா என்ன, இல்லைல்ல அன்றைக்கி கஞ்சே கூழ குடித்தாவே அதிகம், நம்ம இருக்கிற சுச்சுவேஷன் அப்படி இருக்குது, ஆனால் நீங்கள் உங்கள் தங்கச்சி அபியை வெளியே கொண்டு வரணுன்றதுக்காக லாயரை பார்க்குறேன் அங்கே பார்க்குறேன் இங்கே பார்க்குறேன்னு சொல்லிட்டு இருக்கிற ₹1 ₹2 இறச்சிட்டிங்க அப்படின்னா நாங்கள் எல்லாரும் என்ன பண்ணுறது, பட்னியாக தான் கிடக்கணும், இப்படி பட்னியாக கிடக்க வேண்டிய சூழ்நிலையில் எப்படி பிறந்த நாளை சிறப்பாக கிராண்டாக கொண்டாட முடியும், அதுக்கு வாய்ப்பே இல்லையா, நீ கேட்டு வந்தது அவ்வளோதான், நீ உன் அப்பனுக்கெல்லாம் வந்து பிறந்திருக்கக்கூடாது, மகேஷ் மாதிரி ஒரு பணக்கார வீட்டில் பிறந்திருந்தா அப்படின்னா உனக்கு நல்லா செலிப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க, நீ நினச்ச மாதிரி எல்லாமே வாங்கி கொடுத்துருப்பாங்க, ஆனால் இங்கெல்லாம் எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லவும் சண்முகத்துக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. உடனே இங்கே சுடருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன்னா லாயரை பார்க்குறதுக்காக பணம் செலவழிக்கணுமா அப்படின்ற மாதிரியுமே யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சுடர் தனியாக வந்து உட்காந்துக்கிறாங்க. அவங்க பேக்குமே எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. சரி கொஞ்ச நேரம் நம்ம அப்படியே புக்ஸை பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு புக்ஸ் எடுக்கிறதுக்காக பார்க்கவும், இந்த மார்க் ஷீட்டை நம்ம கவனிக்காமையே விட்டுட்டோம்ல, சரி இந்த மார்க் ஷீட்டை நம்ம பார்ப்போம் பிரித்து அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம ஏற்கனவே பார்த்தது தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சுடர் வந்து அந்த மார்க் ஷீட்டவே ஓப்பன் பண்ணாமல், அதாவது மார்க் ஷீட் இல்லை அது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம சுடர். கருணா தான் கொலை பண்ணாங்க அப்படின்றதுக்கான ஆதாரம் அதில் தான் இருக்குது. அதை கையில் வச்சுக்கிட்டே பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. பின்னாடியே நம்ம சண்முகம் வந்து, சுடர் என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லவும், ஒன்றும் இல்லை மாமா, ஆமா நீங்கள் லாயரை பார்த்தீங்களா மாமா, பார்த்துட்டு தாண்டா வந்தேன், அவங்கக்கிட்ட பேசியிருக்கேன், கண்டிப்பாக சீக்கிரமாக உன் அம்முவை நம்ம வெளியே கொண்டு வந்துடலாம், நீ கவலைப்படாத, அம்மு வரப்போகுதா மாமா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சுடர் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆமாம் என்னடா இது கையில் அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே சுடர் இருந்துட்டு, மாமா இது என் மார்க் ஷீட், மாமா எனக்கு ஒரு உதவி பண்ணுறீங்களா, நான் அம்முவை பார்க்கணும் மாமா ப்ளீஸ் மாமா அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. எதுக்காக திடீர்னு இப்போ தானே நம்ம 2-3 நாளைக்கு முன்னாடி தான் பார்த்துட்டு வந்தோம், திரும்பவும் அவங்க பர்மிஷன் கொடுக்குவாங்களா சுடர், இன்னும் கொஞ்ச நாள் போகட்டுமே, இல்லை மாமா என் மார்க் ஷீட்டை நான் அம்முக்கிட்ட காட்டியே ஆகணும், அம்மு இதை பார்த்துச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, அதுக்காக தான் மாமா ப்ளீஸ் மாமா ராதிகா மேடத்துக்கிட்ட பேசுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சுடர் வந்து நம்ம சண்முகத்துக்கிட்ட கேட்குறாங்க. சண்முகமே சரி ராதிகா மேடத்துக்கிட்ட பேசிவிட்டு நான் சொல்கிறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா மேடத்துக்கு கால் பண்ணுறாங்க. ஹலோ மேடம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் நல்லா இருக்கேன் சண்முகம்,
நீங்கள் எப்படி இருக்கீங்க? சுடர் எப்படி இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நல்லா தான் இருக்கோம். மேடம், நீங்கள் எனக்கு ஒரு உதவி பண்ணணும் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சண்முகம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே நம்ம சண்முகம் இருந்துட்டு, இல்லை மேடம், சுடர் அபியை பார்க்கணுன்னு ஆசைப்படுறா. என்னால் பார்க்க வைக்க முடியுமா என்னன்னு தெரியல சண்முகம். வேணா ட்ரை பண்ணுறேன். என்ன திடீர்னு இப்போ தானே பார்த்துட்டு போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை மேடம், அவள் மார்க் எடுத்திருக்காளாம். அந்த மார்க் ஷீட்டை அபிகிட்ட காட்டணும்னு ஆசைப்பட்றா. அதான் முடிஞ்சால் நீங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டு பாருங்களேன். கிடச்சிச்சின்னா நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் ஈவினிங் கூட கிளம்பி வந்துடுறோம். இல்லைனா மறுநாள் காலையில் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க சண்முகம், நான் எனக்கு பார்த்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அங்கே ஜெயிலில் அங்கே போலீஸ்கிட்டையுமே பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் சண்முகத்துக்கிட்ட கால் பண்ணி, நீங்கள் காலையிலேயே வந்து அபியை பார்க்கலாம் சண்முகம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சண்முகத்துக்கிட்ட சொல்கிறாங்க. சண்முகமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்ன சண்முகம், லாயர்கிட்டலாம் பேசுனீங்களா? கோர்ட்டுக்கு கேஸ் வந்துச்சு அப்படின்னா லாயர் வாதாடுறதுக்கு நல்ல கிரிமினல் லாயராக பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே இங்கே சண்முகமும், நான் பார்த்து பேசிட்டேன் மேடம், அவருமே எல்லாமே நல்லபடியாக பண்ணிக்கலாம், சீக்கிரமாகவே உங்கள் தங்கச்சியை கூட்டிகிட்டு வந்துடலாம் வெளியே அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் மேடம், எல்லாமே நல்லதாகவே நடக்கணும். அபி பாவம் மேடம், சின்ன வயசில் சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டிய வயசில் ஜெயிலில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. அதுவும் தன்னோட குழந்தைய பிரிஞ்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. எப்படியாவது அவளை வெளியே கொண்டு வந்துடணும். அது மட்டும் தான் என்னுடைய நோக்கமாக இருக்குது மேடம். எப்பாடுபட்டாவது கண்டிப்பாக நான் அப்படியே வெளியே கொண்டு வந்துடுவோம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்க சண்முகம், என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை உங்களுக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுடுறாங்க. இப்போது சுடர் இருந்துட்டு, மாமா, அம்முவை பார்க்க போகலாமா மாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாடா தங்கம், நாளைக்கு வர சொல்லியிருக்காங்க, நீ மார்க் ஷீட்டை எடுத்துக்கோ, நாளைக்கு அம்முவை பார்க்குறதுக்காக நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு சைடு இங்கே நம்ம மகேஷ் வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, நேற்று சுடர் அம்மாவோட டைரி எடுத்து படிச்சுக்கிட்டா இருந்தால, நம்மளை பற்றி அம்மா நிறைய எழுதி வச்சுருப்பாங்க. சரி, நம்ம அதை படித்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல, ரிலாக்ஸாக இருக்கும், நம்ம போயிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்குள்ளே போயிட்டு அந்த டைரி எடுத்து ஒவ்வொரு பக்கமாக படிச்சுட்டு வரவும், ஒரு பக்கத்தில் தான், நான் வந்து தானாக சாவலை, என்னை கொலை பண்ணது அந்த கருணா தான், என் புருஷன், நான் கட்டின புருஷனே என்னை மருந்து கொடுத்து சாவடிச்சிட்டான், எல்லாமே என் தங்கச்சி மேலே இருக்கிற கள்ளக்காதலால் தான், என் தங்கச்சியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் அதில் நிறைய எழுதியிருக்காங்க. அதை படித்து பார்த்துட்டு இங்கே மகேஷ் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதாவது நம்ம மகேஷ் ரொம்ப சின்ன பிள்ளையெல்லாம் இல்லை, ஓரளவுக்கு எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிற வயசு தான். அதை படித்து பார்த்துட்டு தன்னோட அம்மாவோட சாவுக்கு காரணம் தன்னோட அப்பா தானா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட மகேஷ் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க, பயங்கர கோவப்படுறாங்க. உடனே இங்கே ரொம்பவே கோவமாக அந்த டைரியோட கீழே வராங்க. கீழே வந்து அப்பா அப்பான்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக கூப்பிடுவோம். உடனே நம்ம ஸ்வேதாவுமே வராங்க. என்ன மகேஷ், எதுக்காக நீ இவ்வளோ கோவமாக இருக்க, எதுக்காக அப்பாவை தேடுற, என்ன விஷயம்னு சொல்லு மகேஷ் அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஸ்வேதாம்மா, அப்பா எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவப்படுறாங்க. உடனே இங்கே நம்ம கருணாவுமே அங்கேருந்து ஓடி வராங்க, வெற்றியுமே வராங்க. என்ன மகேஷ், ஏன் இவ்வளோ சத்தமாக கூப்பிட்டுக்கிட்டு இருக்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இப்போது இங்கே நம்ம மகேஷ் இருந்துட்டு, அப்பா, உங்களை மாதிரி ஒரு மோசமானவங்களை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல, சி, உங்களை என் அப்பான்னு சொல்கிறதுக்கே எனக்கு அருவெறுப்பாக இருக்குது. நீங்கள் எதுக்காக இங்கே பாருங்கப்பா, உங்களுக்கு நான் எதுக்கு பிறந்தனோன்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளோ ஒரு வருத்தமாக இருக்குது. நான் போன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல, உங்களுக்கு பிள்ளையாக வந்து பிறந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மகேஷ் பயங்கரமாக கோவப்படுறாங்க. உடனே கருணாக்கு ஒன்றுமே புரியல. என்ன மகேஷ், ஏன் இப்படியெல்லாம் பேசுகிற, அப்பாவை பார்த்து இதுக்கு முன்னாடி இப்படியெல்லாம் நீ பேசுனது கிடையாதே, அப்பாவுக்கு நீ மரியாதை கொடுக்க மாட்டியா மகேஷ்? இனிமேல் நான் உங்களுக்கு மரியாதையை கொடுக்க மாட்டேன்ப்பா. ஏன்னா நீங்கள் எனக்கு எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்கீங்க. நான் சின்ன வயசாக இருக்கிறப்பவே என் அம்மா இறந்து போயிடுதா நீங்கள் சொன்னீங்கல்ல, அம்மா எப்படி இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மகேஷ் கேட்கவும், இதை கேட்ட கருணா அப்படி கதி கலங்கி போகிறாங்க. உடனே ஸ்வேதா இருந்துட்டு, மகேஷ், என்ன பேசிக்கிட்டு இருக்க, பெரியவங்களை பார்த்து இப்படி தான் பேசிக்கிட்டு இருவியா, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், தேவையில்லாமல் எதுக்காக இப்போ கத்திக்கிட்டு இருக்க மகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்வேதாம்மா, நீங்கள் கொஞ்ச நேரம் சும்மா இருங்க, இந்த விஷயத்தில் நான் அப்பா கிட்ட பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் கேட்கவும், உடனே இங்கே கருணா இருந்துட்டு, மகேஷ் என்னப்பா, எதுக்காகப்பா இவ்வளோ கோவப்படுற, இங்கே பாருங்க, இதுக்கப்புறம் நீங்கள் என் பேரை சொல்லி கூப்பிடாதீங்க, உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இனிமேல் நான் உங்கள் முகத்தில் முழிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக பேசுவோம். கருணாக்கு பதட்டமாயிடுது, என்ன இவனுக்கு ஏதாவது உண்மை தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. வெற்றி வந்து, மகேஷ், என்ன மகேஷ், அப்பாவை பார்த்து இப்படி தான் பேசுகிறதா, இங்கே பாருங்கள் அங்கிள், உங்களை கூட நான் நம்புவேன், ஆனால் இதோ இங்கே நிற்கிறாரே இந்த ஆளை நான் நம்பவே மாட்டேன், இவர் இனிமேல் என் கூட இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக பேசுகிறாங்க. எல்லாருக்குமே அப்படியே ஒரு கதி கலங்குது, அப்படியே மிரண்டு போய் நிற்கிறாங்க. மகேஷ் திரும்பவும் இங்கே கருணாவை மரியாதை இல்லாமல் பேசவும், ஸ்வேதா இருந்துட்டு, போதும் மகேஷ், இதுக்கப்புறம் நீ
அப்பாவை ஏதாவது பேசுனா அப்படின்னா நடக்கிறதே வேற. நீ சின்ன பையன் மகேஷ் அப்படின்னு சொல்லி கோவப்படவும் உடனே இங்கே கருணாவோட ஷர்ட்டை பிடிச்சிடுறாங்க நம்ம மகேஷ். இங்கே பாருங்க, என் அம்மாவை கொன்று போட்டது நீங்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம். உடனே இதை கேட்டு எங்கள் கருணா அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. உடனே ஸ்வேதாக்கு அப்படியே அதிர்ச்சி, பயங்கர அதிர்ச்சி. வெற்றி அப்படியே மயக்கம் வர மாதிரி இருக்குது நம்ம வெற்றிக்கு. ஏன்னா இப்படி ஒரு வார்த்தையை மகேஷ் ஏன் கேட்குறான், அதுவும் சம்மந்தம் இல்லாமல் கண்டிப்பாக மகேஷ் இப்படி கேட்க மாட்டானே அப்படிங்கிற யோசனை. உடனே இங்கே நம்ம ஸ்வேதா இருந்துட்டு, மகேஷ் என்ன மகேஷ்? ஆமாம் ஸ்வேதம்மா, என் அம்மாவை விஷம் கொடுத்து கொன்று போட்டது இந்த ஆள் தான். இவனை நான் கொல்லாமல் விட மாட்டேன். என் அம்மா உயிரோடு இருந்திருந்தாங்க அப்படின்னா என் கூட சந்தோஷமாக இருந்திருப்பாங்கல்ல. ஒவ்வொரு நாளும் என் அம்மா இல்லையேன்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ வருத்தப்பட்டிருக்கேன் தெரியுமா ஸ்வேதாம்மா. எல்லாத்துக்கும் காரணம் இவர் தான். இவரை கொன்று போடாமல் விட மாட்டேன் ஸ்வேதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மகேஷ் பயங்கர ஆக்ரோஷமாக பேசுகிறாங்க. உடனே ஸ்வேதா இருந்துட்டு, இங்கே பாரு மகேஷ், எதை வச்சு நீ சொல்கிற? உன் அம்மாவை கொன்று போட்டது இவர் இல்லை. இங்கே நிற்கிறானே வெற்றி, இவனோட பொண்டாட்டி தான். அவள் தான் கொன்று போட்டது. இல்லை ஸ்வேதாம்மா, இல்லை, எனக்கு தெரியும், இவர் தான் அம்மாவை கொன்று போட்டது அப்படின்னு சொல்லிட்டு. மகேஷ், இவ்வளோ உறுதியாக நீ எப்படி சொல்கிற? எனக்கு ஒன்றுமே புரியல மகேஷ் அப்படின்னு சொல்லவும் உடனே இங்கே நம்ம மகேஷ் இருந்துட்டு, ஸ்வேதாம்மா அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்குது ஸ்வேதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஸ்வேதா கிட்ட அந்த டைரியை காட்டவும், டைரியை படித்து பார்த்துட்டு இங்கே ஸ்வேதா அப்படியே கண் கலங்கி நிற்கிறாங்க. உடனே இங்கே கருணாவை பார்க்குறாங்க, முறைச்சி பார்க்குறாங்க. கருணாக்கு கதை முடிஞ்சிச்சு, இனிமே நம்ம நினச்சது எதுவுமே நடக்காது அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறாரு இங்கே கருணா. உடனே இங்கே ஸ்வேதா இருந்துட்டு, நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன் மேலே ஆசைப்பட்டு என் அக்காவோட உயிரை எடுத்துட்டிங்களே, நீங்களாம் நல்லா இருப்பீங்களா? உங்களுக்கெல்லாம் ஒரு கல்யாணம் வர கேடு. உங்களெல்லாம் கடவுள் ஒரு மனுஷ பிறவியாக படிச்சிருக்காங்க பாரு. சி, அசிங்கமால உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நாக்கை பிடுங்குற மாதிரி நம்ம ஸ்வேதா அப்படி கேள்வியாக கேட்குறாங்க. வெற்றிக்கு பயங்கர கோவம் வருது. இவங்க எல்லாரும் சொல்கிறது உண்மையா கருணா அப்படின்னு சொல்லிட்டு. வெற்றி, இல்லைடா, அது இல்லைடா, சும்மாடா அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஸ்வேதா இருந்துட்டு, இங்கே பாருங்க, யார் வேணாலும் பொய் சொல்லலாம், ஆனால் சின்ன குழந்தை இவன் மகேஷ் கண்டிப்பாக பொய் சொல்லவே மாட்டான். இவனுக்கு பொய்னா என்னன்னு தெரியும். கண்டிப்பாக இவன் பொய் சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இவ்வளோ கேவலமான வேலை செஞ்சிட்டிங்கல்ல. என் அக்கா வாழ வேண்டிய வயசில் இன்னைக்கு ஃபோட்டோவில் மாலையோட இருக்கா. இந்த பாவமெல்லாம் உங்களை சும்மாவே விடாது. அது மட்டும் இல்லாமல் சொத்துக்கு, நகைக்கு, பணத்துக்கு ஏன் மேலேன்னு எல்லாத்து மேலேயும் ஆசையை வச்சு என் அக்காவோட உயிரை எடுத்துட்டிங்களே. கண்டிப்பாக நீங்கள் வெளி உலகத்தில் சுற்றவே முடியாது. உங்கள் மேலே கேஸை போட்டு உங்களை நான் ஜெயிலுக்குள்ளே அனுப்புகிறேன். பண்ணாத தப்புக்கு 10 வருஷமா அபி ஜெயிலுக்குள்ளே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்வேதா சொல்கிறாங்க. எங்கள் வெற்றி அப்படியே ஷாக் ஆகி போய் நிற்கிறாங்க. கருணா, சத்தியமாக இதெல்லாம் என்னால் நம்பவே முடியல. கட்டின பொண்டாட்டியை கொன்று போடுறதுக்கு உனக்கு எப்படி கருணா உனக்கு மனசு வந்தது? வெற்றி, நம்புடா நீ, நான் கொன்று போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திக்கி திணறாரு. உடனே எல்லாமே வெளிச்சமாக ஆகிப்போச்சு. இதுக்கப்புறம் நீ கொன்று போடல அப்படின்னா நான் நம்புவேனா? கண்டிப்பாக நம்பவே மாட்டேன். என் பொண்டாட்டி மேலே பழியை போட்டுட்டு இத்தனை நாளாக தப்பு பண்ணாமல் அவள் ஜெயிலில் இருக்கா. தப்பு பண்ண நீ வெளியே சுதந்திரமாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்க. 1-2 வருஷமா, இல்லை 5 வருஷமா, இல்லை 5-6 வருஷம் தானா, இல்லை 10-15 வருஷமா அபி பண்ணாத தப்புக்கு ஜெயில் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா. எல்லாமே உன்னால தான். சி, உன்னெல்லாம் என்னன்னு சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாருங்க நம்ம மகேஷ். பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. உடனே இங்கே நம்ம ஸ்வேதா வெற்றிக்கிட்ட வந்து, வெற்றி, என்னை மன்னிச்சிரு வெற்றி. என் அக்காவோட சாவுக்கு காரணம் உன் பொண்டாட்டின்னு சொல்லி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதனால தான் உன்னை பார்த்தா வெறுத்து ஒதுக்குனேன். என்னை மன்னிச்சிரு வெற்றி. இப்போவே அபியை நம்ம வெளியே கொண்டு வரணும். இந்த தப்பு பண்ண இந்த உதவாக்கார தான், இந்த தட்டி மாடு தான், இவன் தான் ஜெயிலுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கருணாவோட ஷர்ட்டை பிடிச்சிக்கிட்டு தரன்னு இழுத்துட்டு வராங்க எங்கள் ஸ்வேதா. உடனே போலீஸ்க்கெல்லாம் கால் பண்ணிவிட்டு எங்கள் கருணாவை அரெஸ்ட் பண்ணவே வச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வெற்றியும், ஸ்வேதா, மகேஷ் இவங்க 3 பேருமே இப்போது ஜெயிலுக்கு தான் போகிறாங்க. இப்போது ஜெயிலுக்கு போயிட்டு இங்கே போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. உடனே அபிக்கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரியுமே சொல்கிறாங்க.
அபியை பார்த்து இங்கே ஸ்வேதா இங்கே நடந்த எல்லாத்தையுமே நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் என் அக்காவை கொலை பண்ணல அப்படின்றது இப்போது ஆதாரப்பூர்வமாக நிரூபணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டால் நம்ம அபி பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்வதி இறந்து போனது இப்போ வரைக்குமே நம்ம வெற்றிக்கும் சரி நம்ம அபிக்கும் சரி ரொம்ப மிகப்பெரிய வருத்தம் தான். இப்போ வரைக்குமே அதை யாராலுமே ஏற்றுக்கவே முடியாது. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் இந்த கருணா நம்ம பார்வதியை கொன்று போட்டுட்டான். அதுக்கான தண்டனையை அவன் ஆயுஸ் ஃபுல்லாக அனுபவிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இங்கே ஸ்வேதாவும் வெற்றியும் அதாவது ஸ்ட்ராங்கான ஒரு கேஸை போட்டிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். இப்போது இங்கே நம்ம வெற்றி இருந்துட்டு அபி என்னை மன்னிச்சிரு அபி, நான் உன்னுடைய நல்ல மனசை புரிஞ்சிக்காம இது கருணா மேலே இருந்த நம்பிக்கையால் நான் உன்னை தப்பாக நினச்சிட்டேன். இத்தனை வருஷமாக உன்னை நான் நரக வேதனையை அனுபவிக்க வச்சுட்டேன். பண்ணாத தப்புக்கு 10-15 வருஷமாக நீ ஜெயிலில் இருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ரொம்பவே கஷ்டப்படுறாங்க இங்கே நம்ம வெற்றி. உடனே இங்கே நம்ம அபி இருந்துட்டு இல்லை வெற்றி, உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன். என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சுல்ல, என்றைக்குமே நான் ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினச்சது கிடையாது. ஆனால் நான் ஒரு கொலை பண்ணதா சொல்லி என்னை ஜெயிலுக்குள்ளே அனுப்பிட்டீங்கள, ஒவ்வொரு நாளும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமா? இந்த கருணா வட்டிக்கு விட்டு வட்டி கொடுக்காதவங்கள எப்படி போட்டு அடிப்பான் தெரியுமா? அதெல்லாம் பார்க்க எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி கேவலமான ஒரு வேலையை நீ செய்யக்கூடாது. எப்படியாவது அந்த தொழிலை விட்டு உன்னை கூட்டிகிட்டு போயிடணும்னு மட்டும்தான் நான் நினச்சேனே தவிர மற்றபடி யாருக்கும் எந்த ஆபத்தையும் கொடுத்துடணும், எல்லாரையுமே கஷ்டப்படுத்தணும்னு சொல்லிட்டு நான் என்றைக்குமே எந்த ஒரு சுச்சுவேஷன்லையுமே நினச்சது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் இங்கே நம்ம சுடரும் சண்முகமும் வராங்க. உடனே இங்கே நம்ம அபி சுடரை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன சுடர் இப்போ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம சண்முகம் இருந்துட்டு வெற்றியை பார்த்ததுமே பயங்கரமாக கோவப்படுறாங்க. இவன் எதுக்காக இங்கே வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே வெற்றி சண்முகத்தோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே இங்கே சண்முகத்துக்கிட்ட சொல்கிறாங்க. இப்போ தான் சண்முகத்துக்கே நம்ம அபி எதனால் ஜெயிலுக்கு போனாங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. இப்போது இங்கே நம்ம சுடர் தான் தன்னோட குழந்தை அப்படின்ற விஷயத்தையுமே நம்ம வெற்றி தெரிஞ்சுக்கிறாரு. பயங்கரமாக கண் கலங்குறாரு. இத்தனை நாளாக நீ தான் என்னுடைய குழந்தைன்னு தெரியாமல் நான் உங்ககிட்ட எத்தனையோ நாள் பேசியிருக்கேன், தங்கமே வாடா தங்கமே அப்படின்னு சொல்லிட்டு கட்டி அணைச்சிக்கிறாங்க. நம்ம சுடருமே அப்பா நான் ஒவ்வொரு நாளும் உங்களை பற்றி நினச்சிக்கிட்டே தான் இருக்குவேன். ஏன் என் அப்பா என்னை பார்க்க வரல, எதுக்காக வரல, நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு நிறைய டைம் யோசிச்சிருக்கோம்ப்பா. இன்றைக்கி தான் நீங்கள் உங்களை பார்த்துருக்கேன், உங்களை பார்த்து நான் கேள்வி கேட்கணும்னு நினச்சேன். ஏன்ப்பா என்னை பார்க்க வரவே இல்லை நீங்கள், நாங்கள் எப்படி என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. தப்பு பண்ணது நீங்கள் இல்லைடா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. இதை பார்த்து அபி சண்முகம்னு எல்லாருமே அழுகுறாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.